அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா, மக்களே ரொம்ப முக்கியமான இடம். உம்ராக்கு வரக்கூடியவங்க, உம்ராக்கு வந்தாலே அதிகமானவங்க இந்த இடத்துக்கு வராம போகவே மாட்டாங்க. அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் ஆயிஷா மஸ்ஜித். பொதுவாக இந்த ஆயிஷா மஸ்ஜிதுடைய பேர் எடுத்தாலே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உம்ராக்கு வரக்கூடியவங்களுக்கு ஆயிஷா மஸ்ஜிதுக்கு வந்து இஹ்ராம் கட்ட முடியுமா முடியாதா? இது பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து அந்த மார்க்கத்துடைய சட்டங்களை சரியா புரியாததுனால இந்த கேள்விக்கு ஆமா இல்ல ரெண்டுல ஒரு முடிவு சொல்றாங்க. ஆயிஷா மஸ்ஜிதுக்கு வந்து இஹ்ராமுடைய நியத்தை வச்சுட்டு போய் உம்ரா பண்ணினா உம்ரா கூடுமா கூடாதான்னு கேட்டா சிலர் கூடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிலர் இல்ல இல்ல கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த கேள்விக்கு அப்படி ஒரே வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளணும். யாருக்கு ஆயிஷா பள்ளிக்கு வந்து இஹ்ராமுடைய நியத் வச்சுட்டு போக முடியும், யாருக்கு உம்ரா கூடாது, யாருக்கு பண்ண முடியும், யாருக்கு பண்ண முடியாது அந்த விஷயத்த நாங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். மீகாத் 5 இருக்குங்க. துல் ஹுலைஃபா, ஜுஹ்ஃபா, யலம்லம், கர்ண மனாசில். ஏதாவது நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மீகாத்தை தாண்டி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் மீகாத்துல நியத்தை வச்சுட்டு இஹ்ராமோட மக்கா உள்ளுக்கு என்டர் ஆகுவார்னு சொன்னா, மக்கா உள்ளுக்கு வந்த பின்னால முதலாவது உம்ரா முடிஞ்சு 2வது உம்ரா செய்ய நினைக்கிறாரு, அல்லது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவருக்கு உம்ரா செய்ய முடியாத நிலைமையாகுது. ஸோ அப்படியான ஆக்களுக்கு ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே போய் நியத்து பண்ணிட்டு வரலாம். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். ஆனா ஆனா யாரு மீகாத தாண்டி வரும் பொழுது நியத்து பண்ணாம எஹ்ராமுடைய ஆடை அணியாம மக்கா உள்ளுக்கு என்டர் ஆகினாங்களோ, மக்கா உள்ளால நுழைஞ்சிட்டாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆயிஷா பள்ளிக்கோ அரத்துடைய எல்லைக்கு வெளியிலோ போய் நியத்து பண்ணிட்டு வந்து உம்ரா பண்ண முடியாது. ஆயிஷா பள்ளின்னு பார்க்காம ஹரத்துடைய எல்லைக்கு வெளியிலே என்று பார்க்க வேண்டும். இதுதான் ஹரத்துடைய எல்லை. ஹரத்துடைய எல்லையுடைய ஷைன் தான் இது. இதோட பக்கத்துல தான் ஆயிஷா பள்ளி இருக்கு. ஸோ ஒரு ஆள் வந்து வருவதாக இருந்தா அவருக்கு வந்து ஆயிஷா பள்ளிக்கு மட்டும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு அரஃபாக்கு போகலாம், அல்லது ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு போகலாம், அல்லது ஜோரானுக்கு போகலாம். இப்படியாக ஹரத்துடைய எல்லையில எந்த பக்கத்துல வேணாலும் ஹரத்துடைய எல்லைக்கு வெளியில போயிட்டு வந்து அவருக்கு உம்ரா அப்படியே நியத்து வச்சுட்டு வந்து உம்ரா பண்ணலாம். ஸோ இந்த குழப்பத்துக்கு காரணம் யாரு தெரியுமா? யூடியூப் சேனலை பாக்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் கண்டென்ட்டுக்காக வேண்டி மார்க்கம் பேச ஆரம்பிக்கிறது. மார்க்கமே தெரியாதவங்க மார்க்கம் பேச ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு தடவை உம்ராக்கு வந்த பின்னால இங்க உள்ள விஷயங்களை பார்த்துட்டு போய் அது ஒரு கண்டென்ட்டா போட்டது. உம்ராக்கு வரக்கூடியவங்க அந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு உம்ராக்கு வர்றது. இதனால தான் அந்த குழப்பத்தே காரணம். ஸோ தயவு செஞ்சு உம்ராக்கு வாரவங்க சாதாரணமான ஆலிம் இல்லாத உலமாக்கள் இல்லாத யூடியூப்ல கண்டென்ட்டுக்காக மட்டும் உம்ராவுடைய விஷயங்கள் பேசக்கூடியவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு வந்து உம்ரா பண்ற வாரத்தை தயவு செய்து தெரிந்துக்கோங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா.